கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் நம்முடைய உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றங்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் ஒருவர் பெயரை அதிகமாக குறிப்பிடுகிறார்கள். ஐயமே இல்லாமல் அடிக்கடி குறிப்பிடுகிற பெயர் மனு தர்மம், மனுஸ்மிருதி, மனு. இப்பொழுதும் புகழ்பெற்ற மதுரை நீதிமன்ற தீர்ப்பு மனு சொன்னார். ஏன் மனுவை சொன்னார்? உடனே நபி சொன்னார். நீங்க எதையும் எடுத்து சொல்ல வேண்டாம். அரசியல் சாசனம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு? அதுதானே உரைகள். அப்ப நாளைக்கு இன்னொன்னு பைபிள் எடுத்து போட்டா சரியா போச்சா? இது ஒரு தனிப்பட்ட நீதிபதியினுடைய மனநிலை, அவருடைய அணுகுமுறைன்னு தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அல்ல, இது அவர்களுடைய நீண்ட நாள் செயல் திட்டம். அதை செய்வதற்காக தான் அவர்கள் வருகிறார்கள். பல பேர் புரியாம சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் சொரணையே இருக்காதா, கோபமே வராதா? சவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, அவருக்கு தெரியாதா வரலாறு நம்ம இழிவு செய்யும்னு? அவர்களுக்கு இழிவை பற்றி கவலை இல்லை. அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி இந்த நாட்டினுடைய அமைதியை கெடுக்கிற வேலையை, வெறுப்பை வளர்க்கிற வேலை. அதை செய்வதற்கு என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மதவாதிகளுடைய அடிப்படை குணாதிசயம். நீங்கள் ஆளுநரா இருந்தாலும், நீதிபதியா இருந்தாலும், டிஜிபியா இருந்தாலும், அவர்கள் அந்த இடத்தில் தன்னை ஒரு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட அதிகாரியாக பார்ப்பதில்லை. RSS பிரச்சாரக்காகவும் காரியக்காரராகவும் தான் பார்க்கிறார்கள். குறிப்பிட்ட மேல் ஜாதி, உயர் ஜாதிகள், பார்ப்பனர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் என்பதை தாண்டி அதிலும் இந்து மத அடிப்படைவாதிகள், தீவிரவாத கொள்கையுடையவர்கள், பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவை இந்துஸ்தானாக மாத்தணும், இதை நோக்கி ஒரு ஆட்சி நடக்குது. ஆட்சியினுடைய அனைத்து இயந்திரங்களும் அதற்கேற்றாற் போல மாற்றப்படுகின்றன. இவ்வளவு அழிவு நடந்தாலும் மக்கள் நம்பி முறையிடுகிற இடம் என்பது நீதிமன்றம். அங்கேயும் கொண்டு வந்து அவங்களையே உட்கார வச்சுட்டா மொத்தமா முடிஞ்சுது. மிலிட்டரி கோர்ட்டுன்னு ஒண்ணு தனியாவே வேண்டாம், எல்லாமே அப்படிதான் ஆகும். பழைய வீடுகள்ல கொஞ்சம் ஈர மண்ணும் செவரும் இருந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். புத்தகம் பார்த்தா அட்டை இப்படியே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் எடுத்தீங்கன்னா உள்ள பேப்பரே இருக்காது. யாரு? RSS. உள்ள பூரா அரிச்சிருக்கும். வெளியில அட்டை கான்ஸ்டிடியூஷன் மாதிரியே இருக்கும், உள்ள பூரா அரிச்சிருக்கும். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் சிவில் உரிமை கழகத்தின் சார்பாக அரசியல் சாசனத்திற்கு ஊறு விளைவிக்கும் சனாதனம், அதனுடைய பாதிப்பு, நம்முடைய கடமைகள் என்ன ஆகிய கேள்விகளை எழுப்பக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் TSS மணி அவர்கள், தோழர் மோகன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் எப்படி நீதிமன்றங்கள் முழுமையாக இந்துத்துவவாதிகளால் கைப்பற்றப்படுகின்றன என்கிற செய்திகளை மிகுந்த ஆழமான பரவலான தரவுகளோடு நம் முன்னால் எச்சரிக்கை குரலோடு சொல்லியிருக்கிறார். எனக்கு பிறகு தோழர் சுரேஷ் அவர்கள் மனித உரிமை செயற்பாடுகளிலும் மிக தீவிரமான, மற்றவர்கள் கவனிக்காத பகுதிகளிலெல்லாம் குரலற்றவர்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய தோழர் சுரேஷ் அவர்கள் இன்னும் ஆழமான செய்திகளையும் நம்மோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். இந்த நேரத்தில் நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களுடைய கேள்விக்கு, சிந்தனைக்கு வைக்கிறேன். உங்களுக்குன்னா நாம் கூடியிருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, இதை தொலைக்காட்சிகள் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அத்தனை பேருடைய சிந்தனைக்காக சில கேள்விகளை நான் முன்வைக்க விரும்புகிறேன். இந்தியா விடுதலை பெற்று இத்தனை ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 78 ஆண்டுகள். இந்த 78 ஆண்டுகளில் கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய அரசியல் சாசன தன்மையிலிருந்து விலகி செல்லக்கூடிய பல்வேறு வழக்குகளை நாம் பார்த்துருக்கிறோம், பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதில் ஒரு கேள்வி, உங்கள் சட்டம் படித்த அல்லது நீதிமன்றங்களை பற்றிய செய்திகளை ஆர்வமாக பார்க்கக்கூடியவர்களுக்கு
இந்த கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் நம்முடைய உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றங்கள் தங்களுடைய தீர்ப்புகளில் ஒருவர் பெயரை அதிகமாக குறிப்பிடுகிறார்கள். அது யாருடைய பெயர் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு தனிநபர், சட்டம் சார்ந்த ஒரு தனி மனிதர். யாரும் மெதுவா சொல்றாங்க, சத்தமா சொல்லலாம். சந்தேகம் இருக்கலாம், டாக்டர் அம்பேத்கர் பெயரா, அரசியல் சாசனத்தின் தந்தை, அதனால் அவர் பெயரை சொல்லி இருப்பார்களா என்று ஐயமே இல்லாமல் அடிக்கடி குறிப்பிடுகிற பெயர் மனு தர்மம், மனுஸ்மிருதி, மனு சொல்கிறார். இப்பொழுதும் புகழ்பெற்ற மதுரை நீதிமன்ற தீர்ப்பு, மனு சொன்னார். ஏன் மனுவை சொன்னார்ன உடனே நபி சொன்னார். இதுக்கு நாங்கள் அதையும் எடுத்துக்காம, நீங்கள் எதையும் எடுத்துக்க சொல்ல வேண்டாம். அரசியல் சாசனம்னு ஒன்று எதுக்கு இருக்கு? அதுதானே உரைகள். ஏன் அதை கேட்குறீங்க? அதில் நீங்கள் எதை சொல்கிறீங்க? அப்போ நாளைக்கு இன்னொன்று பைபிள் எடுத்து போட்டால் சரியாக போச்சா? அவங்களுக்கு 3/2 பங்கு நிலம் ராமருக்கு, 1 பங்கு நிலம் பாபருக்கு, அப்படி என்ன பாகப்பிரிவினை நடக்குதா நீதிமன்றங்களில்? இட்ஸ் நாட் எ மேட்டர் ஆஃப் ஃபெய்த், இட்ஸ் எ மேட்டர் ஆஃப் ரைட், ப்ராப்பர்ட்டி ரைட். ப்ராப்பர்ட்டி ரைட் ஆர்டிகிள் 226 ரிட்டில் வந்து நாம் ஒருத்தருக்கு வழக்கு போட்டால் அட்மிஷனுக்கு எடுத்துக்குவீங்களா? இது என்ன கோர்ட்டு? You are trying to convert this chartered high court into a civil court. நீதிபதிகள் சொல்லுவாங்களா இல்லையா? சொல்லுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. எப்போ ஒரு உயர் நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை அதற்கு பொருத்தமில்லாத வழக்கிற்கு நாம் பயன்படுத்த முயன்றால், அப்படி முயல்கிற அந்த வழக்காடியை பார்த்தோ வழக்கறிஞரை பார்த்தோ நீங்கள் இந்த நீதிமன்றத்தை சிவில் நீதிமன்றமாக மாற்ற முயற்சிக்கிறீர்கள் என்று கண்டிப்பதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றத்திற்கு நடக்கிற அவமதிப்பு. இப்போ நீதிபதி அப்படி சொல்லும் பொழுது ஒரு வழக்கறிஞர் பிடிவாதம் பிடிக்கிறார்னு வைப்போம். இல்லைங்க, இந்த கேஸை நீங்கள், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட், இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ரைட், ஸ்டில் ஐ ஹாவ் எ ரைட் டு ப்ரெசன்ட் மை கேஸ், நீங்கள் விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக ஒரு வழக்கறிஞர் பிடிவாதம் பண்ணால் அதை கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு நீதிபதி கருதலாம். ஆனால் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்பது, நீதிமன்ற அவமதிப்பு என்பது வழக்கறிஞர் மட்டும் செய்வதல்ல. நீதிபதியே ஒரு தவறான சொல்லை நீதிமன்றத்தில் பயன்படுத்தினால் அதுவும் கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது தான் நீதிமன்ற மரபு சட்டம். அப்போ ஒரு தனி நபர் மாற்றக்கூடாத, கேட்கக்கூடாத ஒரு உரிமையை அதிகாரத்தில் இருக்கும் நீதி அரசர் என்பவர் தான் அந்த அதிகார வரம்பை மாற்றுவது என்பதும் சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல்தான். அப்போ இது யாருடைய குற்றம் அப்படின்னு சொன்னால், தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல இது ஒரு தனிப்பட்ட நீதிபதியினுடைய மனநிலை, அவருடைய அணுகுமுறைன்னு தான் நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அல்ல, இது அவர்களுடைய நீண்ட நாள் செயல் திட்டம். அதை செய்வதற்காக தான் அவர்கள் வருகிறார்கள். ஆளுநர் ரவி மீது நம்ம எல்லாருக்கும் கோபம் இருக்கு. என்ன கோபம்? ஒரு ஆளுநர் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யாமல், செய்யக்கூடாத ஒரு மாநிலத்தினுடைய உரிமையை, பண்பாட்டை, அதனுடைய செயல்முறைகளை முடக்குகிற வேலையில் ஈடுபடுகிறார். அதனால் எங்களுடைய கல்வி பாதிக்கப்படுகிறது, கல்வி நிலையங்கள் வலிமை இழக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் சிதிலமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த கோபத்தை தவிர ஆளுநர் ரவி என்பவர் சனாதனத்தை நம்புவதிலோ, வேதம் படிப்பதிலேயோ, சாஸ்திரம் பார்ப்பதிலேயோ, அதை பின்பற்றுவதிலேயோ நமக்கென்ன குறைபாடு இருக்க முடியும்? சரி, அவர் செயல்களை பற்றி இவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் வருகிறதே, அது அவரை பாதிக்கிறதா? பல பேர் புரியாமல் சொல்லுவாங்க, அவங்களுக்கெல்லாம் சொரணையே இருக்காதா, கோபமே வராதா?
சவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதினாரு, அவருக்கு தெரியாதா? தெரியாதா வரலாறு நம்ம இழிவு செய்யும்னு? அவர்களுக்கு இழிவை பற்றி கவலை இல்லை. அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பணி இந்த நாட்டினுடைய அமைதியை கெடுக்கிற வேலையை, வெறுப்பை வளர்க்கிற வேலை, மக்களுடைய ஒற்றுமையை சிதைக்கிற வேலை. அதை செய்வதற்கு என்ன வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மதவாதிகளுடைய அடிப்படை குணாதிசயம். நீங்கள் ஆளுநராக இருந்தாலும், நீதிபதியாக இருந்தாலும், டிஜிபியாக இருந்தாலும், அவர்கள் அந்த இடத்தில் தன்னை ஒரு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்ட அதிகாரியாக பார்ப்பதில்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரக்காகவும் காரியக்காரராகவும் தான் பார்க்கிறார்கள். இதை செய்வதற்கு தான் நான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறேன். ஆகவே இதில் வரக்கூடிய விமர்சனங்கள் பற்றி கவலைப்படக்கூடாது என்பதும் கூட அவர்களுக்கு வழங்கப்படுகிற பயிற்சியாக இருக்கும். அப்படி தேர்ந்தெடுத்து தான் அவங்க அனுப்புகிறாங்க. எதுக்கு அவங்க ஐபிஎஸ் பயிற்சிக்கு, யூபிஎஸ்சி தேர்வு எழுதுகிற பயிற்சி எதற்கு அவர்கள் நடத்தணும்? அங்கு தேர்ந்து வருகிறவர்கள் யூபிஎஸ்சி மூலமாக இந்தியா முழுக்க கலெக்டராக வராங்க, உயர் அதிகாரிகளாக வருகிறார்கள், காவல்துறை அதிகாரிகளாக வருகிறார்கள். என்ன செய்வார்கள்? இந்த வேலையை செய்வதற்குத்தான் அவர்கள் தயாரிக்கப்படுகிறார்கள். நாம அதுக்கு நேர் எதிர்நிலையில் இருக்கிறோம். நமக்கு ஒரு கொள்கை இருக்குது, நமக்கு ஒரு இயக்கம் இருக்கும், நமக்கு ஒரு தத்துவ நம்பிக்கை இருக்கும். ஆனால் நாம் ஒரு பொறுப்புக்கு போயிட்டா அங்கே அதை வச்சு பார்க்கக்கூடாது என்கிற அறம் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அறம் சார்ந்த சிந்தனையோடு செயல்படுகிறவர்கள். இங்கு நம்முடைய நீதிபதி ஹரி பரந்தாமன் அவர்கள் அவர் பாதி வழியில் திரும்பி கூட போயிருக்கலாம். அவருடைய அன்புக்குரிய எல்லார் மேலும் அவர் அன்பாக இருப்பார், அது வேறு. அவரோடு ஒரு 18 ஆண்டு காலம் பயிற்சி எடுத்து அவர் நீதிபதியான பிறகு அவருடைய அலுவலகத்தை அப்படியே ஏற்று நடத்திய ஒரு ஜூனியர். அவர் திடீர்னு இறந்துட்டார் செய்தி வரும்போது, இருந்தாலும் கிட்ட வந்துட்டோம். நம்முடைய 2 வார்த்தையாக பேசாமல் போனாலும் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த அளவுக்கு நாம் என்ன காரியத்துக்கு வந்திருக்கிறோம் அந்த அக்கறை அவருக்கு உண்டு. ஆனால் அவர் நீதிபதியாக இருந்த போதும் சரி, சந்துரு அவர்கள் நீதிபதியாக இருந்த போதும் சரி, அவர்களோடு அதிகம் சண்டை போட்டவர்கள் யாராக இருப்பார்கள்னா தோழர்களாக தான் இருப்பார். ஏன்னா அவர் இதுக்கு தீர்ப்பு சொல்ல, அதுக்கு தீர்ப்பு சொல்லலை, இது கொஞ்சம் அப்படி கொடுத்துருக்கலாம் ஆனால் கொடுக்கல. அப்போ ஏன் கொடுக்கல? இதுக்கு தானே இவங்களும் கேஸ் நடத்தினாங்க. கேஸ் தான் நடத்தினாங்க, அவங்களே ஜட்ஜ்மெண்ட் எழுதிக்க முடியுமா? நீதிபதி சந்துரு அவர்கள் கேட்கும்போது சொன்னார், நான் வழக்கறிஞராக இருக்கும்போது நீங்கள் கேட்ட மாதிரி நானும் போராடுதான், வழக்கு எடுத்து போராடுறேன். அப்போ அது என்னுடைய வழக்கறிஞர் பணி. இப்போ நீதிபதியாக இருக்கும்போது சட்டம் என்ன சொல்லுதோ அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தானே நான் தீர்ப்பை கொடுக்க முடியும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறம் சார்ந்த பொறுப்பு, பயிற்சி. ஆனால் அவங்க வந்தால் என்ன செய்கிறாங்க? ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதிகள் என்ன செய்வாங்கன்னா, ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் டைம் டு சேஞ்ச் த லா. ஐ எம் வெயிட்டிங் ஃபார் அ ப்ராப்பர் கேஸ். அப்போ இப்படி ஒரு முன்முடிவோட நான் பிரதமரானால், நான் முதல்வரானால் நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கட்டுரை எழுதியிருப்போம். ஆனால் யாருக்காவது நான் நீதிபதி ஆனால்னு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, எழுதவும் முடியாது. ஏன்னா என்ன நீதிபதியானா என்ன செய்வீங்கன்னா 2 வரி தான் எழுத முடியும். சார்பற்று நீதி வழங்குவேன், மனசாட்சிக்கு உட்பட்டு நீதிபதியாக இருப்பேன். இது 2 தான் நீங்கள் சொல்ல முடியும். அப்படி தான் நம்ம நடந்துக்கணும். இதற்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து உறுப்பினராக, மாவட்ட செயலாளராக இருந்தவர்கள் நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர்கள் நீதிபதியாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நீதிபதியான பிறகு அந்த கட்சி சார்ந்து, கொள்கை சார்ந்து செயல்பட மாட்டார்கள். அத்தகைய வழக்குகளை தவிர்ப்பார்கள்.
இன்னும் நான் கட்சி சார்ந்து மட்டுமல்ல, பல நீதிபதிகள் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டும் கூட தான் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினேன் அல்லது அந்த நிறுவனத்துக்காக வழக்கு நடத்தினேன், இப்போ அந்த நிறுவனம் தொடர்பான வழக்கு என் முன்னால் வருகிறது, நான் இதை விசாரிக்க மாட்டேன், இதை வேற யார்ட்டையாவது அனுப்புங்க என்றுதான் சொல்லுவார்கள். ஆனால் சனாதன நீதிபதிகள் மட்டும் அப்படி தங்களை அந்த வழக்கில் இருந்து பிரித்து கொள்ள மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் திட்டமிட்டு அவர்களிடம் அந்த வழக்குகள் கொண்டு வரப்படும். நான் இதை வெளிப்படையாக சொல்லுவேன். நீதிபதி GRS அவர்கள் ஒரே ஒரு மே மாதம் சென்னையில் விடுமுறை நீதிபதியாக உட்காருகிறார். அந்த மே மாதத்தில் அத்தனை வழக்குகள் கோயில் சம்பந்தமான வழக்குகள். அதில் சம்பந்தப்பட்ட உத்தரவுகள் எல்லாம் டிசம்பர் மாதம் பிறப்பிக்கப்பட்டது, ஏப்ரல் மாதம் மார்ச்சில் பிறப்பிக்கப்பட்டது. நம்ம மே மாதம் விடுமுறை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை கொண்டு வரணும்னா இப்போ என்ன அவசரம்? இந்த வழக்கு இது எனக்கு இந்த உத்தரவு ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி கிடைச்சிது, 20ஆம் தேதி வந்தது அப்படின்னு சொன்னால் கூட அப்போ 10 நாள் இருந்தே நீங்கள் போட்டிருக்கலாம்ல. வச்சிருந்து மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களால் காத்திருக்க முடியும்னா ஜூன் 2ஆம் தேதி வரைக்கும் இருங்களேன் என்றுதான் நீதிபதிகள் நேரடியாகவே சொல்லுவார்கள். பிறகு நாம் உண்மையிலேயே அதில் வழக்கில் என்ன பிரச்சனை, நம்மால் ஏன் அப்போ தாக்கல் பண்ண முடியலை என்று சொன்னால் மனிதாபிமானத்தோடு அதனை அணுகுவார்கள். சரி, இந்த பிரச்சனையில் உண்மை இருக்குது. இப்படி நிறைய நீதிபதிகளை நம்ம பார்த்துருக்கோம். திட்டுவாங்க, அப்போ நீங்கள் ஏன் முன்னாடி செய்யலை? சரி, ஆனால் இப்போ இதை செய்யலைன்னா, இதை இப்போ போடலைன்னா, நீங்கள் உத்தரவு கொடுக்கலன்னா இந்த பாதிப்பு ஏற்படும் என்று சொல்வதன் உண்மையை அவர்கள் உணர்ந்தால் தயங்காமல் நீதி வழங்குவார்கள். இதுக்கு தான் மே மாதம் விடுமுறையில் நீதிமன்றம் இயங்குது. அப்போ டிசம்பர் மாதம் போட்ட கோயில் சம்பந்தமான உத்தரவு, பிப்ரவரியில் போட்ட உத்தரவு, பல்லாக்கு தூக்குறது, இதெல்லாம் அடிப்படை உரிமை, ஹைகோர்ட் தீர்க்க வேண்டியது. இன்னும் என்னென்ன கேஸ் இருக்குது ஹைகோர்ட்டில்? இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு பயங்கரமான யுத்தம் வரும், அப்பப்போ பார்த்துருக்கீங்களா? இந்தோ சீனா வார், இந்தோ பாகிஸ்தான் வார் பார்க்காதவங்கெல்லாம் வடகலை தென்கலை வார் பார்க்கலாம். இந்த கேஸ் எல்லாம் ஹைகோர்ட்டில் இருக்குது. நீதிமன்றம் அது ஏன்னா அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் அது வருது, அதனால் அதை விசாரிக்கிறார்கள். இப்போது நீதிபதி சந்துரு அவர்கள் அங்கே உட்கார்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு மனசுக்குள்ளே தோணும், இதுக்கெல்லாம் ஒரு ஹைகோர்ட்டு, எந்த நாமம் போடுறது, கடவுளுக்கு சாத்தின மாலையை வச்சுட்டு போகிறதா எடுத்துக்கிட்டு போகிறதா? சாத்து மாலை வழக்குனே ஒன்று இருக்குங்க, சாத்து மாலை வழக்குனே ஒன்று இருக்குது. அது ஒருத்தர் அதற்கு பணம் கொடுத்து அந்த மாலையை போட வைக்கிறாங்க. அந்த பூஜை செய்யப்பட்ட மாலையை அங்கேயே வச்சிருக்கணுமா, அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா, இப்படி ஏதோ இருக்குது அதில். இதை உயர்நீதிமன்றம் விசாரிக்குது. இப்போ நீதிபதி சந்துரு அவர்களோ நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்களோ அதில் உட்கார்ந்தா அவங்க அதை விசாரித்து தீர்ப்பு தான் சொன்னாங்களே தவிர இதெல்லாம் ஒரு கேஸா? ஹைகோர்ட் இதெல்லாம் விசாரிக்கணுமா? இந்த சட்டத்தை மாற்றுங்கன்னு அவங்க சொல்லலை. அப்படி சொல்லுவதென்றால் அதுக்கு ஃபுல் கோர்ட், அதுக்கும் ஒரு முறை இருக்குது, சொல்லலாம். நீதிபதிகள் நினைத்தால் இந்த வழக்குக்கெல்லாம் நம்ம நேரம் வீணாகணுமா, அதை அவங்க காஞ்சிபுரத்தில் சிவில் கோர்ட்டில் பார்த்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டால் அதனை முறையாக தலைமை நீதிபதிக்கு வைத்து அவர் அதனை அனைத்து நீதிபதிகளும் அடங்கிய அந்த கூட்டத்தில் இதை அவர்கள் விவாதித்து அதற்குரிய முறைப்படி முடிவெடுப்பார்கள். தனிப்பட்ட நீதிபதிகளுடைய கருத்தும் கொள்கையும் அதை முடிவெடுக்க முடியாது. இன்னும் நானோ என்னை போல என்னை விட தீவிரமான நாத்திக கருத்துடையவரோ கூட அதை செய்யக்கூடாது. அதுக்கு உரிய முறையில் அதை அணுகலாமே தவிர அதிகாரத்தை பயன்படுத்தி செய்வதென்பது இட் இஸ் நாட் யூசிங் த பவர், இட் இஸ் அப்யூஸ் ஆஃப் பவர். இதுதான் அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்துவது அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த தீர்ப்பு மட்டுமல்ல, பல தீர்ப்புகள்
மாரிதாஸ் மேல ஒரு வழக்குன்னா இந்த வழக்கு சரியா தப்பா அப்படின்னு சொல்லலாம். அதை நீங்க ஏத்துக்கலாம், குவாஷ் பண்ணலாம். ஆனால் அவர் ஒரு யூடியூபர், அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த கருத்துக்களை பேசுற உரிமை அவருக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லலாமே தவிர அவர் பேசுகிற கருத்தையெல்லாம் பாராட்டக்கூடாது. பாராட்டலாமா? இதை போல வேற யாரையாவது பாராட்டி இருக்காங்களா? இல்லை. அப்போ இது என்ன? ஒரு நீதிபதி ஜாதி சங்க மாநாட்டில் பங்கேற்கிறார். ஜாதி சங்க மாநாட்டில் பங்கேற்று பல பேர் பங்கேற்றார்கள். அதில் அந்த ஜாதி எப்படி எவ்வளோ உயர்ந்தது, எப்படி அறிவிலேயே பிறந்தது, இது மாதிரியெல்லாம் அங்கேயே பேசுகிறாங்க. இது சனாதனத்தினுடைய உச்சம். அப்போது சனாதனத்தை அழிப்பேன், சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது என்று தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சனாதனம் அழிக்கப்பட வேண்டியது என்று பேசினார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் நடத்திய மாநாட்டில் அவர் அப்படி பேசியதனால் அந்த பதவி பறிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வழக்கு போடப்படுகிறது. இதனை சனாதனத்தை நம்புகிற, சனாதன ரீதியாக மாநாடுகளில் பங்கேற்கிற ஒரு நீதிபதி விசாரிக்கலாமா? விசாரிக்க கூடாது. ஆனால் இந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அற உணர்வு என்பது சனாதனத்தை பேசுகிற, பெருமைப்படுத்துகிற நீதிபதிகளுக்கு இல்லையே என்பது சந்தேகமா, கேள்வியா? ஏன் இல்லை என்ற கேள்வியை வைக்க வேண்டியது நம்முடைய கடமை. வேறு எந்த சமூகத்துக்காவது இவர் இந்த ஜாதிக்காரர், அதனால் இவருக்கு தண்டனை குறைப்பு செய்கிறோம்னு சொல்ல முடியுமா? பில்கிஸ் பானு வழக்கிலே தண்டனை குறைப்பு செய்யப்பட்ட அந்த கொடுங்குற்றவாளிகளில் இன்னன்னார் பார்ப்பனர்கள், நன்னடத்தை காரணமாக இவர்களை விடுதலை செய்கிறோம். என்ன நன்னடத்தை? யாருக்கு நன்னடத்தை? அவர் என்ன நன்னடத்தையை காட்ட முடியும்? அதில் அந்த ஜாதி பேர் இப்படி வேற யாரையாவது இவர் கவுண்டர், இவர் தேவர், இப்படி போட்டு இவர் வன்னியர், இவர் உடையார், ஆகையினால மேலும் இவருடைய நன்னடத்தை அப்படின்னு யாரையாவது ஜாதி குறிப்பிட்டு விடுதலை செய்வார்களா? அப்ப இது எதை நோக்கி போகிறது? தோழர் குறிப்பிட்டதை போல குறிப்பிட்ட மேல் ஜாதி, உயர் ஜாதிகள், பார்ப்பனர்கள், பக்கத்தில் இருப்பவர்கள் என்பதை தாண்டி அதிலும் இந்து மத அடிப்படைவாதிகள், தீவிரவாத கொள்கையுடையவர்கள், பாகிஸ்தான் மாதிரி இந்தியாவை இந்துஸ்தானாக மாற்றணும், இவர்களுக்கு ஒரு நார்வே மாதிரி, ஒரு ஸ்வீடன் மாதிரி முன்னேறிய நாடாக மாற்றணும்லாம் ஆசை இல்லை. அதிகபட்சம் பாகிஸ்தான், குறைஞ்சபட்சம் ஆப்கானிஸ்தான், இவ்வளோதான் இவங்களுடைய கனவு, இலக்கு. அதை அடைஞ்சிட்டா முடிஞ்சது கதை. இதை நோக்கி ஒரு ஆட்சி நடக்குது. ஆட்சியினுடைய அனைத்து இயந்திரங்களும் அதற்கேற்றாற் போல மாற்றப்படுகின்றன. இவ்வளவு அழிவு நடந்தாலும் மக்கள் நம்பி முறையிடுகிற இடம் என்பது நீதிமன்றம். அங்கேயும் கொண்டு வந்து அவங்களையே உட்கார வச்சுட்டா மொத்தமாக முடிஞ்சுது. மிலிட்ரி கோர்ட்டுன்னு ஒன்று தனியாகவே வேண்டாம், எல்லாமே அப்படி தான் ஆகும். இந்த ஆபத்தை மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ இது வெறும் திருப்பரங்குன்றம் விஷயமாக மட்டும் இருக்காது. இப்போ நம்ம கேள்வியே என்னன்னா, இந்த தீர்ப்பை வழங்கும் பொழுது நீதிபதிகளுக்கு தெரியுமா தெரியாதா? ஆர்எஸ்எஸ்னுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குது. இந்து முன்னணிங்கிறது யாரு? இவர்கள் அயோத்தியில் என்ன செய்தார்கள்? இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் ஏன் இது மதுரை அயோத்தியாக கூடாதா அப்படின்னு அவங்களே கேட்டாங்க. அப்போ உங்கள் நோக்கம் அதுதான்.
மதுரை அயோத்தி ஆகணும்னா தமிழ்நாடு யூபி ஆகணுமா, உத்தரப்பிரதேசம் ஆகணுமா? அப்போ நாம் எதை நோக்கி வளர்த்துக்கிட்டு போகிறோம், அவங்க எதை நோக்கி இழுத்து கொண்டு போகிறார்கள்? நண்பர்களே, இந்த நீதிமன்ற போக்கு என்பது நாளைக்கு இப்போ ஐஐடியில் என்ன நடக்குது? நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க உங்கள் பசங்களை. 10வது படிக்கும் போதே என்ஜினியரிங்க்கு என்ன வேணுமோ, ஐஐடியில் நுழையிறதுக்கு என்ன வேணுமோ அந்த பாடத்தை படிக்க வைக்கிறீங்க. +1 +2 படிக்கும் போதே ஜேஇஇ அந்த தேர்வுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைங்க இவ்வளவு பாடுபட்டு படித்து இடம் கிடைக்காம திண்டாடுறாங்க. ஆனால் குருகுல கல்வியில் படித்தவங்களுக்கு நேரடியாக அட்மிஷன். அடுத்து மியூசிக் படித்தவங்க, கர்நாடிக் மியூசிக் படித்தவங்களுக்கு ஐஐடியில் அட்மிஷன். ரொம்ப சயின்ஸ் போங்க. கர்நாடிக் மியூசிக் படித்ததுக்கும் ஐஐடிக்கும் என்ன தொடர்பு? நம்ம மெக்கானிக் இருக்காரு, நமக்கு தெரிந்த தச்சர் கார்பெண்டர் இருக்காரு, அவர்கிட்டயே பயிற்சி எடுத்த பையங்க இருக்காங்க. நேரடியாக கொடுப்பீங்களா ஐஐடியில்? இங்கிலீஷ் மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்றோம். அவருக்கு நல்ல தச்சு வேலை தெரியும், இவர் நல்ல மெக்கானிக்கு. இன்னொருத்தர் லேபில் வேலை பார்த்தவர், அவருக்கு கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரியும். அவங்கள நேரடியாக ஐஐடியில் இருக்க சிறப்பு துறைகளுக்கு அட்மிஷன் வாங்க முடியுமா? நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வி என்ன ஆகும்? குருகுலத்துக்கு போகிறதுனா குருகுலம்ங்கிறது என்ன? இந்த கேள்விகளோடு நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றத்திலையும் குருகுலத்தில் படித்தவங்க உட்கார்ந்துருப்பாங்க. அப்போ இந்த நாட்டின் பெரும்பான்மை மக்களுடைய கல்வி உரிமைக்காக நம்ம 1 நூற்றாண்டு போராடி இருக்கோம். 1 நூற்றாண்டு, அதை மறந்துடக்கூடாது. அதை இப்போது இந்த 10-15 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது அதை முடிச்சிடணும்னு ஒரு ஆபத்தான தத்துவம் வேலை செய்து அந்த தத்துவத்தை காப்பாற்றுகிற இடமாக, அதிகாரத்தின் மூலம் செயல்படுத்துகிற இடமாக நீதிமன்றங்கள் மாறிவிடக்கூடாது. மாறிக்கிட்டு இருக்குங்கிறது உண்மை. ஆனால் எந்த மாற்றமும் வண்டி இப்படியே இறங்காது, மேடு பள்ளம் இப்படியே போய்கிட்டு இருக்காது. சக்கரம், வாழ்க்கை சரிவல்ல. வாழ்க்கை என்பது சக்கரம். இறங்கிட்டு தான் இருப்பீங்க, மேலே வந்தால் இறங்கி தான் ஆகணும். மக்களுடைய மௌனம் என்பது புரியாத வரையில் மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு. மக்கள் கொதித்தெழுந்தால், மக்களிடம் நம்ம இந்த பிரச்சனைகளை விளக்கி சொன்னால் மக்கள்தான் அதற்கு உரிய பாடத்தை கற்றுக் கொடுப்பார்கள். அது அப்போ சாதாரணமாக இருக்காது. ஏன்னா எங்கே கற்றுக் கொடுப்பாங்க? எலெக்ஷனில் தானே. உங்களுக்கு தான் ஓட்டே இல்லையே, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இது ஒரு அளவுக்கு தான் மக்களுடைய கோபமோ அவர்களுடைய கேள்விகளோ சட்டபூர்வமாக இருக்கும். இதை நம்ம மக்களிடம் எடுத்து சொல்லி அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த போராட்டத்தில் இந்த மத அடிப்படைவாதிகளை நாம் அம்பலப்படுத்த முடியும். ஏன்னா இது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அரசியல் சாசனத்துக்கு அப்படிங்கிறது நம்முடைய தலைப்பு. அரசியல் சாசனம்ங்கிறது வெறும் சட்ட புத்தகத்திலையும் கோர்ட்லேயும் மட்டும் இல்லை, வாழ்க்கையின் எல்லா இடத்துலையும் நம்முடைய உரிமைகளை காப்பது அரசியல் சட்டம்தான். அதை அழிக்கிற இடமாக காக்க வேண்டிய நீதிமன்றம் அதை அழிக்கிற இடமாக மாற்றப்படுகிறது. இது புத்தகமாக அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் பழைய வீடுகளில் கொஞ்சம் ஈர மண்ணும் செவரும் இருந்த வீட்டில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும், புத்தகம் பார்த்தா அட்டை இப்படியே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் எடுத்தீங்கன்னா உள்ள பேப்பரே இருக்காது. யார்? ஆர்எஸ்எஸ். உள்ள பூரா அரிச்சிருக்கும். என்ன நேரடியாக வராது, வெளியில் அட்டை கான்ஸ்டியூஷன் மாதிரியே இருக்கும், உள்ள பூரா அரிச்சிருக்கும். அதுக்கு பேர் கரையானா? இல்லை, ஆர்எஸ்எஸ். அது இன்றைக்கி நீதிமன்றத்தில் நடக்குது. அதனால்
2008 உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு? இந்த திடீர்னு மார்க்கண்டேய கட்சி அவர் ஜட்ஜு என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு ஒரு தகுதி வேணும், எம்ஃபில் வேணும்னு சொன்னால் அதை விட உயர்ந்த ரீடர் போஸ்ட்டுக்கு வேணுமா வேண்டாமா? இவ்வளோதான் கேள்வி. நீங்கள் ரீடராக எம்ஃபில் இல்லாதவங்கள எடுக்க முடியுமா? அப்போ அந்த தகுதியோடு இருந்த ஒருத்தரை தேர்ந்தெடுக்கலை, எம்ஃபில் இல்லாத ஒருத்தரை ரீடராக எடுத்திருக்காங்க. ஏன்னு கேட்டால் ரூலில் இல்லை. அப்போ அவர் அந்த வழக்கு நடக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துருச்சு. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, வேணும் தான், அதுக்கு கீழே இருக்க பதவிக்கே ஒரு தகுதி வேணும்னா அதை விட உயர்ந்த பதவிக்கு அந்த தகுதி அடிப்படை தானே, இவ்வளோ தானேங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேணுமா? அது ஒன்று. சுப்ரீம் கோர்ட் இதை எப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்தது தெரியுமா? அதுக்கு லா ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன், ஹால்ஸ்பரி லா, அந்த லா இந்த லாலாம் எடுத்து பேசுகிறாங்க. லோயர் போஸ்ட்டுக்கு ஒரு தகுதி இருந்தால் உயர்ந்த இடத்துக்கும் அது வேணும், அதெல்லாம். இதை கேட்ட நீதிபதிக்கு அதை விட பெரிய தத்துவ ஆராய்ச்சி வந்தது. இதெல்லாம் சரி, இதை சொல்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு வெள்ளைக்காரங்களுடைய இன்டர்பிரிட்டேஷனுக்கு போகிறீங்க? நம்மக்கிட்ட மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷன் இருக்கே, ஜிமுத வாகனர் இப்படி சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இருக்குங்க. எஸ்இசி சுப்ரீம் கோர்ட் கேசஸ் ரிப்போர்ட்டில் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, மனு மறுபடி பார்த்துக்கங்க, மனு அம்பேத்கர் என்ன சொன்னார் இன்டர்பிரிட்டேஷனை பற்றி இல்லை. மனு சொல்கிறாராம், கீழ் ஜாதி பெண்களுக்கு அவங்க செத்து போனாங்கன்னா அவங்களுடைய சொத்து கணவருக்கு போயிடும். அது எல்லா ஜாதி பெண்ணுக்குமே, அவங்க செத்து போனால் அவங்களுக்கு சொத்து கணவருக்கு போயிடும். கீழ் ஜாதி பெண்களுக்கு, கீழ் வர்ண பெண்களுக்கு அவர்கள் தந்தை வீட்டிலிருந்து கொடுக்கப்பட்ட சொத்து அப்பா வீட்டுக்கே போயிடும் அப்படின்னு மனு சொல்லியிருக்கார். இப்போது ஒரு பிராமண பெண்ணுக்கு அல்லது உயர்வர்ண பெண்ணுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான்னு கேள்வி வருதான் மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷனில். அப்போ அவர் சொல்கிறார், என்ன ஆதிசங்கரர் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, கீழ் ஜாதி பெண்ணுக்கே ஒரு உரிமை இருக்குன்னா அந்த உரிமை மேல் ஜாதி பெண்ணுக்கு இருக்காதா? அதனால் உயர்வர்ணத்து பெண்ணுக்கும் அது பொருந்தும். அவங்களுக்கு சொல்லலை, சொல்லாவிட்டாலும் அது பொருந்தும் என்று அந்த மீமாம்சா இன்டர்பிரிட்டேஷன் படி ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு ஒரு தகுதி வேணும்னா ரீடர் போஸ்ட்டுக்கும் அது பொருந்தும் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு. அப்புறம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெண் ஜீவனாம்சத்துக்கு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கு போட்டவங்க இஸ்லாமிய பெண். அந்த வழக்கின் தீர்ப்பு எப்படி ஆரம்பிக்குதுன்னா, பிதா ரக்ஷதி கௌமாரே, பர்த்தா ரக்ஷதி யவ்வனே, புத்திர ரக்ஷதி வயோதிகே. குமரியாக குழந்தை பருவத்திலே தந்தை காப்பாற்றுவார், தந்தையால் காப்பாற்றப்படுவாள் ஒரு பெண் என்பவள். யவன காலத்திலே, இளமை காலத்திலே கணவனால் காப்பாற்றப்படுவாள். முதுமை காலத்திலே மகனால் காப்பாற்றப்படுவாள். நா ஸ்திரீ ஸ்வதந்திரம் அர்க்கதி, அது ஒரு சரியான சொல் இருக்குது. அதுக்கு தகுதி இல்லை. ஒரு பெண்ணுக்கும் சுதந்திரமாக வாழ தகுதி இல்லை. இது மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியோட ஸ்லோகத்தை எடுத்து போட்டு கடைசி வரி மட்டும் இல்லாமல் இப்படி உலகமே போற்றுகிற மனுஸ்மிருதி என்ன சொல்லுதுன்னா, உலகம் எங்கெங்கே போட்டுருச்சு, இதை கொஞ்சம் படித்து காமிச்சா உலகம் போற்றுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், நீங்கள் போட்டுருவீங்களான்னு சொல்லுங்கள். நான் இதோட முடிச்சுக்கிறேன். பெண்ணை பற்றி உலகம் போற்றுகிற மனுஸ்மிருதி, நம்ம நீதிபதிகளும் சொல்கிற மனுஸ்மிருதி. பிள்ளை பேர் இல்லாத மனைவியை, மலடியை 8 ஆண்டிற்கு மேலும் பிறந்து இறக்கும்படியான பிள்ளைகளை பெறுபவளை, குழந்தை பேருக்கு சாகுது, பிறந்து இறக்கும்படியான பிள்ளைகளை பெறுபவளை 10 ஆண்டிற்கு மேலும் பெண் குழந்தைகளையே பெறுபவளை. இப்போ தான் சயின்ஸ் சொல்லுது, அதுக்கு அந்த அம்மா காரணம் இல்லை. மனு காலத்தில் அவ்வளோ சயின்ஸ் இல்லை. இருந்தாலும் பெண் குழந்தைகளையே பெறுபவளை 11 ஆண்டிற்கு மேலும் பொல்லாங்கு பேசுபவளை அப்போதே நீக்கியும்
இவங்களெல்லாம் நீக்கியும் வேறு திருமணம் செய்து கொள்க. இப்போ இது டெசஷனா இல்லையா? இப்போ நாம் இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் முறை சட்டம், அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரே சங்கீதா பேர் வச்சுக்கலாம், பேரை வேணால் மாற்றிக்கலாம். அந்த சட்டப்படி ஒரு கணவன் மனைவியை கைவிடுவது குற்றம். குழந்தையே இல்லைங்கிறதுக்காக கைவிடுவது, பெண் குழந்தை பெறுவதற்கு, இதெல்லாம் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட். இப்போ அவ்வளவு சட்டத்தையும் இந்த மனுஸ்மிருதி என்ன சொல்லுது? உடனே நீக்கி வேறு திருமணம் செய்து கொள்க. இந்த மனைவியர்களுக்கு மன மகிழ்ச்சிக்காக பொருள் கொடுக்க வேண்டியதில்லை. 11 வருஷம் கழித்து விலைக்கு வைப்பாராம், 8 ஆண்டு கழித்து விலைக்கு வைப்பாங்களாம். அவங்களுக்கு நீங்கள் வாழ்க்கை பொருள் கூட கொடுக்க வேண்டியதில்லைங்கிற இந்த மனுஸ்மிருதியை ஒரு பெண் ஜீவனாம்சம் கேட்குற வழக்கில் கர்நாடக உயர்நீதிமன்றம் பயன்படுத்துது. அப்போ இவங்க என்ன சொல்ல வராங்க? நான் திரும்ப திரும்ப இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்னு ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்க. அது என்னது இந்தியன் ஜூரிஸ்ப்ரூடன்ஸு? இதுதான், 8 வயசுக்குள்ள ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து விட வேண்டும். 32 வயதான ஆண் 12 வயதான பெண்ணையும், 24 வயதான ஆண் 8 வயதான பெண்ணையும் திருமணம் செய்யணும்னு சொல்லுது. இந்த மனுஸ்மிருதியை நீதிபதிகள் பயன்படுத்தலாமா? இதுக்கு இணையாக பேசுகிறேன்னு திருக்குறானில் இருக்கிறதும் எல்லாரும் ஏற்றுக்கிறதா? அதில் ஏற்றுக்காததும் இருக்குல்ல. பைபிளில் இருக்கிறது எல்லாம் ஏற்றுக்கக்கூடியதா? அதுவும் ஏற்றுக்க முடியாது இருக்குல்ல. முதல்ல எதுக்கு இதை ஒருத்தர் ஏற்றுக்குவாங்க, ஒருத்தர் ஏற்றுக்க மாட்டாங்க. அதே மதத்தை சேர்ந்தவர்களே ஏற்றுக்க மாட்டாங்க. அதுக்காக தான் அதெல்லாம் விட்டுட்டு அரசியல் சாசனம், மேரேஜ் ஆக்டு, டைவர்ஸ் ஆக்டு, மெயின்டெனன்ஸ் ஆக்டு அப்படின்னு பொதுவாக சட்டம் வந்தது. அந்த எல்லா சட்டத்தையும் விட்டுட்டு இந்த மனுஸ்மிருதியை எடுத்து பேசுறது சனாதனம் என்பது அரசியல் சாசனம் தொடங்கி அத்தனை சட்டத்தையும் அழிச்சிட்டு திருப்பி நம்மளை கற்காலத்துக்கு கொண்டு போகிற முயற்சி. அதை செய்கிற கொள்கையுள்ள ஒன்றிய அரசு இப்போ இருக்கு. அது மொத்தமாக நீதிமன்றங்களையும் அப்படி மாற்றிக்கிட்டு இருக்கு. இந்த ஆபத்தை மக்கள் உணர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.